Students, now we are going to see Geography Unit 1, Rocks and Soils. In this lesson, we are going to learn to understand the nature of the rocks, their types and uses, to learn to identify two different types of rocks, to study about the nature of the soil and its composition, to understand the importance of the soil conversion. நம்ம இந்த லெசனில் மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம்? ராக்ஸு, சாயில்ஸு, மண், இந்த கற்கள்லாம் எப்படி உருவாச்சு, அதனால் என்ன யூசஸ்ஸு, அதனோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Introductions. Have you never noticed any mountain or rocks nearby your location or during your travel? Have you ever been to any hill station during your vacation? Do you know how they are organized on the earth's surface? Do you know what kinds of materials are used in the constructions of temple, buildings, roads, flyovers, etc.? In this lesson, we will learn about rocks and soils. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நிறைய மலைகள், கற்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி உருவாச்சு, எப்படி வந்துச்சு, இந்த டெம்பிள் அதெல்லாம் பார்க்கணும்ல, அதை யார் கட்டினாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த லெசனில் சின்ன கிளாஸ்லலாம் நீங்கள் நிறைய லித்தோஸ்பியர், பயோஸ்பியர், அட்மாஸ்பியர் அப்படி சொல்லிட்டு அந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம அதனுடைய இன்டீரியரில், இப்போ லித்தோஸ்பியர்னால் அதனுடைய இன்டீரியரில் என்ன இருக்குது? த ஸ்பியர் ஆஃப் ராக். Rocks. The rocks are the soil mineral materials formed a part of the surface of the earth and their similar planets. The earth's crust, lithosphere, is the composed of rocks. A rock is an aggregate of one or more minerals. Rock is an important natural resources and is found in the soil state. It may be hard or soft in nature. So the rocks, 2000 different types of minerals found on the earth's surface, out of which only 12 are in basic mineral commonly found all over the earth. Minerals are chemical substances which exist in nature. They may occur either in the form of elements or compounds. ஸோ என்ன சொல்கிறாங்க, ராக்குங்கிறது வந்து ஒரு தனியான ஒரு இது கிடையாது. நிறைய மினரல்ஸு, கெமிக்கல்ஸ்லாம் கலந்து உருவானது தான் ஒரு ராக்கு. அது வந்து ஹார்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The rocks, classifications of rocks according to the mode of the formation of the rocks are classified into three types as follows: igneous rocks, sedimentary rocks and the metamorphic rocks. என்ன மூணு டைப்பான ராக்ஸ் இருக்குது. என்னென்ன? igneous rocks, sedimentary rocks and the metamorphic rocks. ஸோ இந்த மூணு டைப் ராக்ஸை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். இந்த மூணு டைப் ராக்ஸில் பார்த்தீங்கன்னா ராக்ஸ் இக்னேஷியஸ், சென்டிமெண்டரி, மெட்டோஃபார்மிக். அதில் இக்னேஷியஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் அண்டு எக்ஸ்ட்ராக்டிவ் இக்னேஷியஸ் அப்படி சொல்லி ரெண்டு டைப்பாக அந்த ராக்ஸை பிரிச்சுருக்காங்க. சென்டிமெண்டரி ராக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக், கெமிக்கல் அண்டு மெக்கானிக்கல், அந்த டைப்பில் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டோஃபார்மிக்கில் வந்து தெர்மல் அண்டு டைனமிக். ஸோ இந்த மாதிரி இந்த டைப்ஸ் வந்து பிரிச்சுருக்காங்க. ராக்ஸ் வந்து இக்னேஷியஸ் ராக்ஸ் வந்து இன்ட்ராக்டிவ் அண்டு எக்ஸ்ட்ராக்டிவ், சென்டிமெண்ட்ரி வந்து ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக், கெமிக்கல், மெக்கானிக்கல், மெட்டோஃபார்மிக் வந்து தெர்மல் அண்டு டைனமிக். ஸோ இது இந்த 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 ஃப்ளோ சார்ட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எந்தெந்த விதத்தில் பிரிச்சுருக்காங்க. Next, the characteristics of igneous rocks. These rocks are hard in nature. These are impermeable. They do not contain fossils. They are associated with the volcanic activities. These rocks are useful for constructing works. இப்போ என்ன சொல்கிறாங்க, கேரக்டர் அதுக்கு அந்த இக்னேஷியஸ் ராக்ஸ் வந்து மேலெல்லாம் எப்படி இருக்குமா, ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி அது வந்து என்னது, நிறைய புதை பொருட்கள்லாம் இருக்காது. அது வந்து ரொம்ப நல்லா இதுவாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், திக்காக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெலாம், பில்டிங் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் igneous rocks are two types. They are extractive igneous rocks and intrusive igneous rocks. ஆல்ரெடி நம்ம பார்த்தது இல்லையா? இந்த ரெண்டு டைப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டைப் என்னென்ன? igneous rocks. The igneous rocks are formed by the solidifications of metal magma. These are also called as the primary rocks or parent rocks, as all other rocks are formed from these rocks.
இது வந்து என்னதான் இந்த இக்னேஷியஸ் ராக்ஸ் தான் இருக்கிறதுலே ப்ரைமரி ராக்ஸ்னு சொல்கிறாங்க. இதை வந்து பேரண்ட் ராக்ஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயினான ராக்கு. இது மூலயமா தான் மற்ற ராக்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எது இந்த லாவா வருது இல்லைங்களா, மேக்மா நெருப்பு குழம்பு சொன்னோம் இல்லையா லாஸ்ட்டு, அந்த வால்கானிக்ஸில் வர்ற அந்த லாவாலேருந்து உருவாகிறது தான். The word igneous is derived from the Latin word ignis. Ignisனா அது ஃபயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இக்னேஷியஸ் ராக்ஸ்ன்னு பேர். Extractive igneous rocks. Can you visualize the lava comes out from the volcanic? Lava is actually a fiery red molten magma comes out from the interior of the earth on its surface. After reaching the earth's surface, the melted material gets oiled and form rocks. Rocks formed in such a way on the crust are called extractive igneous rocks. These rocks are fine grained and glassy in nature due to rapid solidifications. Pastel found in the earth western part of peninsular in India is the example for this type of rock. என்ன சொல்கிறாங்க, இந்த ராக் வந்து என்னது, அந்த மலையிலேருந்து மேலே வர்றது வந்து கூலான உடனே என்ன ஆகிடுமா, அப்படியே கட்டியாக ஒரு திக்கான பொசிஷனுக்கு வந்தது. இந்த டைப் ஆஃப் ராக்லாம் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the instructive igneous rocks. The melted magma sometimes cool down deep inside the earth's crust and become solid. The rocks formed in this way is called the instructive igneous rocks. Since they cool down slowly and the larger grains, instructive igneous rocks are two types. One the igneous instructive igneous எப்படின்னா, மேக்மா வந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி உள்ளேயே மலையோட உள்ள பகுதியில் இருக்கும்போதே கூலாகி ஒரு சிலத்தில் என்ன ஆகிடும், அப்படியே அங்கேயே அப்படியே இறுகி போயிடும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்டிவ் இக்னேஷியஸ் ராக்ஸ் சொல்கிறாங்க. இது டூ டைப்ஸ் சொல்கிறாங்க. என்னது, புளூட்டோனிக் ராக்ஸ், இன்னொன்று ஹைப்போபத்தசல் ராக்ஸ். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே கீழே இருந்து இந்த லாவா மேலே போய் அது வெளியே வரும்போது அது என்ன ஆகுது, அது இறுக்கமாகி அப்படியே பேஸ்டலாக அது அப்ஸ்டன்ட்டு கிரானைட் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து அப்படியே அந்த மேக்மா வந்து நெருப்பு குழம்பு அப்படியே அங்கேயே உருக்கிட்டு அது என்ன ஆயிடுது, கிரானைட்டாக மாறுது. அந்த டைப்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்டிவ் இக்னேஷியஸ் ராக்ஸ்னு சொல்கிறாங்க. மேலே வந்து அங்கே கல்லாக மாறுறதை வந்து என்ன சொல்கிறாங்க, கூழாங்கல். அதெல்லாம் வந்து என்னது, எக்ஸ்ட்ராக்டிவ் இக்னேஷியஸ் ராக்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த sedimentary rocks. The word sedimentary has been derived from the Latin word sedimentum, means setting down. The sedimentary rocks are formed by the sediment derived and deposits by various agents. Due to high temperature, the pressure, the undisturbed sedimentary of the long period cemented to form sedimentary rocks. Sedimentary rocks consists of many layers. Sedimentary rockனா என்ன சொல்கிறாங்க, திடீர்னு ஒரு ஹை ப்ரெஷரில் அந்த மாதிரி உருவாகி லேயராக அதுக்குள்ளேயே படிஞ்சிருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த சென்டிமெண்ட்ரி ராக்கை ஸ்ட்ராட்டடி ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the characteristic of sedimentary rocks, they have many layers. They are non-crystalline rocks. They contain fossils. They are soft and get erode easily. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, இந்த டைப் ஆஃப் ராக்ஸ்லாம் வந்து என்னது, ரொம்ப ஸ்டோன் மாதிரி ரொம்ப திக்காக இருக்காது, அந்த இக்னேஷியஸ் ராக் மாதிரி இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன டைப்பில் மட்டு, சாண்டு, இந்த குழன்னு இருக்கும் இல்லையா, களிமண், அந்த மாதிரி கிராவலு, எதெல்லாம் போட்டால் உடஞ்சிருமோ அந்த சாஃப்ட் கண்டென்ட்டில் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் the types of sedimentary rocks. Organic sedimentary rocks, mechanical sedimentary rocks, chemical sedimentary rocks. Organic sedimentary rocks are formed the result of the decompositions of the dead plants. Dead plants animals உடைய கண்டெய்னில் உருவாருது ஆர்கானிக் sedimentary rocks சொல்கிறாங்க. கெமிக்கல் ராக்ஸ் வந்து the rocks form, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க, fossils, சாக்கு, டால்க்கு, டோம்லைட், அதெல்லாம் லைம்ஸ்டோன்லாம் வந்து அது ஆர்கானிக்கு சென்டிமெண்ட்ரிக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. மெக்கானிக்கல் sedimentary rocks, these rocks are formed from the distillations of igneous and metamorphic rocks. இது வந்து என்னது, the natural agent erode and transport these rocks and deposit them at some places. After a long period of time,
they cemented to form rocks, sand, stone, sal and clay are the examples for this rock. இதுதான் என்னது நிறைய அந்த கெமிக்கல் இதெல்லாம் உருவாகி அதில் உருவாகிறது அப்படி சொல்கிறாங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாண்டு, ஸ்டோனு, சாலு, கருங்கல், இந்த களிமண்ணெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். த கெமிக்கல் சென்டிமெண்டரி ராக்ஸ் தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை த precipitations of the minerals from waters. It is formed usually through evaporations. Evaporation மூலமா இந்த கெமிக்கல் sedimentary rocks உருவாகுது சொல்றாங்க. The fatamatic rocks. The fatamatic rocks is derived from the Greek word meta. Meta means morpha. Meta means change and morpha means shape. So shape வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க, மெட்டாஃபார்மிக் அப்படி சொல்லி அந்த கிரீக் வேர்டில் சொல்லியிருக்காங்க. when igneous and sedimentary rocks subject to ice temperature and pressure, the original rock get altered to form a new kind of rock. ஸோ இந்த இக்னீஷியஸு இந்த சென்டிமெண்ட்ரி ராக்கே வந்து என்னது ரொம்ப ப்ரெஷர்னால இன்னும் அதிகமாக அதில் வந்து இதுவாகும்போது என்ன ஆகுது, அதோட டைப் அதோடைய மோல்டிங் எல்லாமே டைனமிக்காக மாறுது அப்படி சொல்கிறாங்க. ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் த metameric rocks or igneous rocks, granite into gneiss cased by dynamic metamorphisms. Pastel is into salt cased by thermal metamorphisms. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு இப்போ கிரானைட்டாக இருக்கிறது வந்து அதில் கெமிக்கல் பட்டு அது வேறு ஒரு பொருளாக மாறுது, அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. The formation of the fatamatic rocks from sedimentary rocks, sandstone into was called by thermal metamorphisms. Sal into salt caused by thermal metamorphisms. So இது வந்து என்னது, இந்த sandstone வந்து thermal metamorphism மாறுது, இந்த sal வந்து thermal metamorphism மாறுது. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி சொல்றாங்க. Characteristics of the metamorphic rocks. Metamorphic rocks are mostly the crystalline nature by consists of all alternate. The rock cycle. Igneous rocks are the primary rocks formed first on the earth. These rocks are weathered, eroded, transported and deposited at some places to form sedimentary rocks. The igneous and sedimentary rocks are changed into metamorphic rocks. So rocks என்னது, இந்த சைக்கிள் வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு இக்னேஷியஸ் ராக் தான் ப்ரைமரி ராக் தான் உருவாகுது. அதுக்கப்புறமேட்டு தான் என்ன ஆகுது, அந்த ப்ரைமரி ராக்கு இக்னேஷியஸ் ராக்கில் ஏற்படுற அந்த வெதரு அந்த எராய்டு ப்ராப்ளத்தினால அது சென்டிமெண்ட்ரி ராக்காக மாறுது. ஸோ அந்த சென்டிமெண்ட்ரி ராக்கும் ஒரு சில இதுக்குனால கெமிக்கல் சேஞ்சினால மெட்டஃபார்மிக் ராக்ஸாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. The influence of the temperature and pressure, the metamorphic rocks are also get disintegrated and deposited to form sedimentary rocks. Formation of the igneous rocks take place within 3 there in a outflow of molten materials. Like these rocks of the earth crust keeps on changing from one form to another form. Under the இந்த மாதிரி மாறி மாறி இந்த ஸ்டோன்ஸ் வந்து இந்த ராக்ல மாறி மாறி போகிறது தான் என்ன சொல்கிறாங்க, இந்த நிலைமையிலேருந்து அந்த நிலைக்கு மாறுறது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராக் சைக்கிள்ஸ் பார்த்துட்டோம். யூசஸ் ஆஃப் ராக்ஸ் ஹவ் பீன் யூஸ்டு பை த மேன்கைண்ட் த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி. நமக்கே தெரியும் நம்ம வந்து ராக் எந்த விதத்துலலாம் யூஸ் பண்ணோம். கற்கள் வந்து நிறைய வேல்யூபிளான திங்ஸ் இல்லையா. ராக்ஸ் ஆர் ஹைலி வேல்யூபிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் டு ஆல்மோஸ்ட் ஆல் aspects ஆஃப் அவர் எக்கனாமி. ஸோ நம்மளோட எக்கனாமிக்கும் வந்து என்னது, நம்மளோட இந்த ராக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. The minerals and the materials rocks have been found essential to human civilization. ஹியூமனுக்கும் நமக்கு ரொம்ப அவசியம். இதில் என்னென்னலாம் நம்ம யூசஸ் இருக்குது. ராக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் cement, writing chalk, fire, building materials, bath scrub, curbstone, ornaments, roofing materials, decorate materials. These are the valuable sources of the materials such as gold, diamond, சாஸ்பியர். இதெல்லாமே என்னது, நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம தினமும் யூஸ் பண்ணுறது, நம்ம தேவையானது எல்லாத்துக்குமே இந்த ராக் வந்து ஒரு பேசிக்காக நமக்கு தேவைப்படுற விஷயமா இருக்குது. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ராக் சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இக்னீஷியஸ் ராக் ஃபஸ்ட்டு,
அது அப்படியே அந்த வெதர் கண்டிஷன்னால எரைஷன்னால என்ன ஆகுது, சென்டிமெண்ட்ரி ராக்காக மாறுது. சென்டிமெண்ட்ரி ராக்காக போய் அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது, அதுலேயே 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். சென்டிமெண்ட்ரி போய் சென்டிமெண்ட்ரி ராக் வந்து அப்படியே திருப்பியும் நெருப்பு குழம்பாக உள்ளேருந்து ப்ரெஷர் கொடுத்து வெளியே வரும்போது அதில் இருக்க மேக்மா அது மேலே பரவி அதோட ஷேப்பே அது மாற்றுது. இதுதான் இந்த இதோட சைக்கிள் சொல்கிறாங்க. ஸோ சில்ட்ரன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். Next topic, next video, let us see. Thank you, children.